ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ரூம் எல்லாம் சாருங்க பார்க்க மாட்டாங்க. ஒன்லி பேலஸ், ரெசிடென்சி, ரீசன் ப்ளூ, தாஜ், அப்புறம் வந்து லீ மெரிடியன் இந்த மாதிரி ரூம்ஸ் மட்டும் தான் ஸ்டே பண்ணுவாங்க. எந்த ஊரா நீ? எவன்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ண போறா? நான் வந்தனால நம்ம வெட்டி விட்டு கூட்டி போட்டு அப்படிங்க. யாராவது சொல்றா போடா. என்ன நம்பர்? ஏய் என்ன? என்ன அடுத்த ஏமாத்ததா இல்லையா நீ? நீ என்னடா இது ஏதா ஊரு? நீ வா நான் பாத்தீங்க வா நீ வா கூட்டிட்டு வா. எவனா கூட்டிட்டு வா. யாரா கூட்டிட்டு வா. சும்மா வா. இந்த போன்ல எல்லாம் உதார விட்டு இருக்க கூடாது. குவாலிட்டி ஓகேவா? குவாலிட்டி இல்ல. நான் வந்துட்டு எனக்கு இருக்க இன்சார்ஜ் டீம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ளஸ் பாத்தீங்கன்னா டிசைனிங் இருக்கு. அப்படி ஸ்டே அசாட்ல இந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஒன்லி இவங்க சொல்றத பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், ஒன்லி ஆள் பிடிச்சி போடுற வேலை எம்எல்ஏ மட்டும் தான் இங்கே இருக்க நடக்கிற ஒரே விஷயம். பட் இங்கே என்ன அப்படின்னா குவாலிட்டிங்கிறது, டிசைனிங்கிறது என்ன நல்லா வாயில வருதோ எல்லாத்தையும் சொல்றது தான் அசாட்டோட மெயின் வேலை. கோயம்புத்தூர் கம்பெனி நம்பர் எல்மேக் ஆட்டோமேஷன். நல்லா கேட்டுக்கோங்க, இங்க வந்து அசாட் தான் இது. பட் என்ன அப்படின்னா எல்மேக் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி நேம்ல தான் இவங்க வந்து இன்னொருத்தங்களை வேலைக்கு கூப்பிடுறாங்க. அதாவது எல்மேக் ஆட்டோமேஷன் கம்பெனி மட்டும் கூப்பிடுறது கிடையாது. அவங்களுக்கு வாயில அப்போதைக்கு நியரஸ்ட்ல என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்கு படுதோ அந்தந்த நேம்ல எல்லாம் அவங்க வேலைக்குன்னு வர சொல்றது. அதாவது ஓப்பனா நேம சொல்லி கூப்பிடுற அளவுக்கு கூட இவங்க கிட்ட தைரியமே கிடையாது. ஸோ எல்லாத்துலயுமே ஃபேக்கு. எனக்கு அசாட்டுங்கிறது ஒரு கிரிமினல்ஸை கிரியேட் பண்ற ஒரு எப்படி சொல்ல கிரிமினல்ஸை கிரியேட் பண்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு வச்சுக்கலாம். இங்கிருந்து உள்ள வராங்க அப்படின்னா வெளியே போகும்போது கிரிமினலா மாறி வெளியே போவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். என்னன்னா இங்க ஒருத்தர் நம்ப வச்சு ஏமாத்தி அவங்க பணம் கொடுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கு அப்படின்னா நாளைக்கு இவங்க வெளியே போய் செயின் ஸ்நாச்சிங்கோ இல்லை வேற யாரையும் கொள்ளையடிக்கிறதோ வேற ஏதாவது நம்மளை கொலை பண்றதோ இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு உறுத்தாது. ஏன்னா எல்லாமே தப்பு தானே. 50,000 சம்பளம் வரும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு எதாவது நம்ம ஃபினான்சியல் பிரச்சனை எல்லாம் சரி பண்ணிடலாம் நம்பி அவன் 1000 2000 செலவு பண்ணி அங்கிருந்து வருவான். கிட்டத்தட்ட ஒரு 600-500 கிலோமீட்டர் 300-400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இங்கேயே 2000 ஏமாந்து போறதுக்கு காசு இல்லாம ஒன்றும் இல்லாம கஷ்டப்பட்டு அவன் திரும்பி போறது. இதுதான் என்னோட பெரிய பிரச்சனை. பட் இவங்க எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டாட்ட போவாங்க. பக்கத்துல கூட பேசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா மனசுக்குள்ள 1000 தாட்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, மாட்டிக்கிட்டோமோங்கிற இதே தாட் மட்டும் தான் அங்க இருக்கவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஹாய் கைஸ், நம்ம அசாட் அப்படிங்கிற கம்பெனி பத்தி நிறைய வீடியோஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா இனிமேல் நான் அசாட் பற்றி வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டு அதை முடிச்சிருந்தேன். பட் நானாக அசாட்டை விட்டாலும் அசாட்டை என்ன விட்ட மாதிரி தெரியல. அகைன் அண்ட் அகைன் யாராவது புதுசாக டெய்லி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. 5-6 பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுறாங்க. டெய்லி ரிப்பீட்டடாக ஒரே இதை மட்டுமே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த திருடுற வேலை மட்டும் நிற்கவே மாட்டேங்குது. பட் இது இப்போ ஒரு ஆடியோ கிளிப் எனக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசாட் கிளர்க் ஒருத்தர் இன்னொருத்தர் எப்படி பொய் சொல்லி வேலைக்கு கூப்பிட்றாங்கிறத பற்றி தான் இந்த ஆடியோ ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் இதை கொஞ்சம் நம்ம வெளியே சொன்னோம் அப்படின்னா புதுசாக வந்து கம்பெனி நேமே சொல்லாமல் எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் புரியுங்கிறதுக்காக தான் இந்த மெயினாகவே இந்த வீடியோ பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் இந்த ஆடியோ கிளிப்ஸை ஒன்றா ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க மட்டும் மெயினாக கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் வேணுங்களா? இல்லை எதுனா சொல்லுங்க. இல்லை இருக்கு, பட் ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கா? ஹலோ, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க ப்ரோ, நான் வந்து 4 months வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். அதனால இல்லை. அதாவது நம்ம அசாட்டுக்கு வேலை செய்யறதுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்? அசாட்டுக்கு ஆக மொத்தம் ஒரு வந்து டைரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனியோ இல்லை எதுவுமே இல்லை. இவங்க கேட்குறது பிஸ்னஸ். பட் இதுக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு என்ன பண்ணுவாங்க? சரி, உங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டியில் ஓகேவா? குவாலிட்டி இல்லைங்களா? நான் வந்துட்டு எனக்கு இருக்க இன்சார்ஜ் டீம் லீடர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டிசைனிங்ல இருக்கு. அப்படி ஸ்டே அசாட்டில் இந்த மாதிரி எந்த ஒரு போஸ்டிங்கும் கிடையாது, எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஒன்லி இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், ஒன்லி ஆள் பிடிச்சி போடுற வேலை எம்எல்ஏ மட்டும்தான் இங்கே இருக்க நடக்கிற ஒரே விஷயம். பட் இங்கே என்ன அப்படின்னா குவாலிட்டிங்கிறது, டிசைனிங்கிறது என்னென்னலாம் வாயில் வருதோ எல்லாத்தையும் சொல்கிறது தான் அசாட்டோட மெயின் வேலை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா என்னால் ஒரு டிசைனிங்ல உங்களை வரைக்க முடியும். டிசைனிங்க்கு கொஞ்சம் எங்களுக்கு தேவைப்படுதா? அப்படிங்களா? ஆமாம். இல்லை, எங்கள் சர்டிஃபிகேட் இல்லைங்க ப்ரோ, அதனால தான் நான் எங்கேயும் போக முடியாது. அப்படியே ஸ்டக் ஆகிட்டேங்களா? சரி, குவாலிட்டி உங்களுக்கு ஓகேவானா சொல்லுங்கள், நான் குவாலிட்டி பேசுகிறேன். என்னன்னா குவாலிட்டினா 20,500 தான் ஒரு சேலரி. அப்படி வெறும் 20,500 தான் சேலரி கொடுப்பாங்க நம்ம குவாலிட்டியில். ஸோ இவர் சார் வந்து 20,000 வாங்க வச்சிருவாரு போல. அதே டிசைனிங்னா உங்களுக்கு 24 சம்திங். இல்லை, இஎஸ்ஐ பிஎஃப் தான் இருக்குங்களா தனியா? பிஎஃப் இஎஸ்ஐ பிடிச்சது போக தான் சொல்கிறேன். அதாவது பிஎஃப் இஎஸ்ஐ கம்மியாக தான் பிடிப்பாங்க, 1200 தான் பிடிப்பாங்க. 1200 பிடிச்சது போக உங்களுக்கு 20,500 ஏறும். ப்ராப்பராக நம்மளுக்கு மந்த்லி சேலரி வர இடத்துல மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்து இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்க முடியும். மற்றபடி எதுலேயுமே நம்மக்கிட்ட இருந்து இஎஸ்ஐபிஎஃப் வாங்கவே முடியாது. இவங்க எங்கேருந்து இஎஸ்ஐபிஎஃப் வாங்கி எங்கேருந்து பிடிக்கிறானுங்க? இவங்களுக்கு வந்து சேலரிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒன்லி கமிஷன் பேஸ்டு நம்மளுக்கு அமௌண்ட் மட்டும்தான். ஒருத்தனை ஜாயின் பண்ணி விட்டால் அதுலேருந்து வர கமிஷன்ஸ் மட்டும்தான் இவங்களுக்கு வருது. இதில் எங்கேருந்து இஎஸ்ஐபிஎஃப் பிடிச்சிட்டு இருக்காங்க? இதில் வேறு டிசைனிங் வந்து 24,000 கொடுக்குவாங்களாமா, குவாலிட்டிக்கு வந்து 20,500 கொடுப்பாங்களாமா.
அதில் 1200 போயிடும் அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்ச போய் 23,700 வரும். அப்படிங்களா? இல்ல எங்க ஒர்க் சொன்னீங்க? கோயம்புத்தூர் ப்ரோ. கம்பெனி நேம் ப்ரோ? எல்மேக் ஆட்டோமேஷன். எல்மேக் ஆட்டோமேஷன். நல்லா கேட்டுக்கோங்க, இங்க வந்து அசால்ட் தான் இது. பட் என்ன அப்படின்னா எல்மேக் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி நேம்ல தான் இவங்க வந்து இன்னொருத்தங்களை வேலைக்கு கூப்பிடுறாங்க. அதாவது எல்மேக் ஆட்டோமேஷன்ங்கிற கம்பெனி மட்டும் கூப்பிடுறது கிடையாது, அவங்களுக்கு வாயில அப்போதைக்கு நியரஸ்ட்ல என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுக்கு படுதோ அந்தந்த நேம்ல எல்லாம் அவங்கள வேலைக்குன்னு வர சொல்றது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வேலைக்கு வரவங்க இந்த மாதிரி கம்பெனி நேம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க உடனே கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ எல்மேக் ஆட்டோமேஷன் ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ நம்ம இந்த கம்பெனிக்கு தான் வேலைக்கு போறோம், இங்கே நல்ல ஒர்க் இருக்கும் அப்படின்னு நம்பி கிளம்பி வருது. ஸோ இப்போ வந்து என்னன்னா 2 விதமான இருக்கு. ஒன்று அந்த பர்சன் ஏமாறுறாரு, இன்னொன்று அந்த எல்மேக் ஆட்டோமேஷனோ இல்லை வேற ஏதோ ஒரு கம்பெனி பற்றி சொல்லும் போதோ அந்த கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருது அவங்களுக்கே தெரியாம. இது இந்த கம்பெனிஸுக்கு தெரியுமா தெரியாங்கிறது செகண்டரி. ஏன்னா அவங்க இதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. சப்போஸ் எல்மேக் பற்றி எல்மேக்ல வந்து சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா அவங்க ஒர்க்கை தான் பார்க்க போறாங்க. இந்த கம்பெனி நேம் வச்சு ஸ்கேம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட தப்பு இல்லை, அவங்க ஆக்ஷன் எடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்க ஹச்ஆர் இருக்கீங்களா? இல்ல டிஎல் ஹச்ஆர் அதெல்லாம் பெரிய போஸ்ட் ப்ரோ. சார் வந்து டிஎல், ஹெச்ஆர் வந்து பெரிய போஸ்ட். உங்களுக்கு ஒர்க் கன்ஃபார்ம் வேணும்னா ரெஸ்யூம் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு மெயில் பண்றேன். ஓகே. மற்றபடி நான் உங்களுக்கு கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இந்த நம்பருக்கு வேணா ரெஸ்யூம் அனுப்புங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஓப்பனாக ஸ்பெல்லிங்கே தெரியாது. இவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப 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 லோ நாலேஜ் இருக்கவங்க தான் அசால்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பெருசாக படித்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பயங்கர நாலேஜ் இருக்கவங்களே யாருமே உள்ளே இருக்கிறது இல்லை. இவங்களுக்கெல்லாம் மெயிலில் எப்படி ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கிறது கூட ஓப்பனாக தெரியாது. இதில் மெயிலில் கேட்கறது வாட்ஸ்அப்பில் கேட்கறதுன்னு சொல்லி மாற்றி ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இவங்களுக்கு டோட்டலாக. என்னோட நேம் வந்து மணிகண்டன். இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, இவரோட பேர் மணிகண்டன் கிடையாது, இவரோட பேர் வேற. ஸோ அது இந்த ஆடியோ முடியும் போது என்னங்க அப்படி தெரியும். ஸோ வேற நேம், அதாவது ஓப்பனாக நேமை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு கூட இவங்ககிட்ட தைரியமே கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே ஃபேக்கு. நம்ம கம்பெனி நேமே ஃபேக்கு. இவன் ஓன் பர்சனோட நேமையே ஃபேக்காக தான் நான் சொல்லினா இது கூப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு ஸ்கேமாக இல்லாமல் இருந்தால் எதுக்காக இது பண்ணணும்? நல்ல கம்பெனிஸ் இருந்தால் தாராளமாக உண்மையை சொல்லி கூப்பிட வேண்டியதானே. இல்லை ப்ரோ, ஃபுட் அக்காமடேஷன் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வீடு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? ஆமாம், பசங்களோட சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. இந்த ட்ரைனிங் பீரியட் அந்த 2 நாளாக இருக்கான்னு பிரச்சனை இல்லை. சார் வந்து டிஎல், ஸோ அந்த லெவலில் இருக்காரு. ஸோ நான் அவரும் ரூமில் இருக்கிற கூட தான் இருப்பாராமா. ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லையாமா, இவரே எல்லாத்தையும் பார்த்துக்கு வராமா, இவரே சமைச்சு கொடுத்துக்கு வராமா. ஸோ ஒரு டிஎல் லெவலில் இருக்கவர் இவங்களோட ஈக்குவலாக பழகிற அளவுக்கு எல்மேக் கம்பெனியில் வந்து வேலை செஞ்சு இவங்க கூட ஸ்டே பண்ணி இவங்களே ஒரே ரூமில் தங்கியிருக்காங்கம்மா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் அக்காமடேஷனுக்கு நீங்கள் 2200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அட்வான்ஸ். இது வந்து ஆரம்பத்தில் வந்து நடக்கிற ஒரு ஸ்கேம். இதுதான் வந்து என்னோட பிரச்சனை. ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்க பிரச்சனை, ஒரே பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னா, அந்த 50,000 8,000 40,000 இதை பீப்புள்ஸ் லாஸ் பண்ணுறாங்களா அவங்களோட தப்பு. ஓப்பனாக சொல்ல போனால் இது ஏமாத்துறவங்களோட தப்புங்கிறத விட ஏமாறுறவங்களோட தப்பு. பட் இந்த 2000 ரூபா வந்து ஏமாறுறதுங்கிறது இங்கிருந்து வர பர்சன்ஸோட தப்பே கிடையாது. இவங்க பொய் சொல்லி கூப்பிட்டு வந்து இங்கிருந்து 2000 ரூபா கொடுங்கிறது இதுதான் வந்து என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஸ்கேம். இதை வச்சு மட்டும்தான் இந்த அசால்ட் கம்பெனியோட பொழப்பு ஓடுறதே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதை வச்சு மட்டும்தான். ஸோ ஈச் பர்சன் வந்து ஒரு பேட்சுக்கு அதாவது வீக்லி ஒரு 2 பேட்ச் வர வைக்கிறாங்க. மினிமம் ஒரு 200 பீப்புள்ஸ் ஒரு பிரான்ச்சுக்கு வருது. அதுலேயே கிட்டத்தட்ட 4 lakh 6 lakh 8 lakhs வீக்லி அளவே இல்லாமல் பணம் புழங்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு மட்டும்தான் இவங்களோட மொத்த இதுவுமே ஒர்க் ஆகுது. பட் இது வந்து யாருக்குமே புரியறது இல்லை. நம்ம ஒன்று கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாலும் கமெண்ட்ல வந்து அசால்ட் கம்பெனிஸ்ல இருக்கவங்க சப்போர்ட்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து திட்டுறதே தான் கடிக்கிறதே தான் வேலையை வச்சிருப்பாங்க. பட் இவங்களுமே ஒன் ஆஃப் த விக்டிம் தான். பட் அந்த என்னன்னா இது ஓப்பனா வந்து சொல்லப்போனா இது அசால்ட்டுங்கிறது ஒரு கிரிமினல்ஸை கிரியேட் பண்ற ஒரு எப்படி சொல்ற கிரிமினல்ஸை கிரியேட் பண்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனின்னு வச்சுக்கலாம். இங்கிருந்து உள்ள வராங்க அப்படின்னா வெளியே போகும்போது கிரிமினலா மாறி வெளியே போவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். என்னன்னா இங்க ஒருத்தனை நம்ப வச்சு ஏமாற்றி அவங்ககிட்ட பணம் போடுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கு அப்படின்னா நாளைக்கு இவங்க வெளியே போய் செயின் ஸ்நாச்சிங்கோ இல்லை வேற யாரையும் கொள்ளையடிக்கிறதோ வேற ஏதாவது நம்மளை கொலை பண்றதோ இதெல்லாம் பண்ணும்போது இவங்களுக்கு உறுத்தவே உறுத்தாது. ஏன்னா எல்லாமே தப்பு தானே. அந்த தப்பே தப்புங்கிறதையே நம்மளுக்கு அறியாம பண்ணும்போது வெளியே போய் எல்லா தப்பையுமே இப்படி அறியாம தான் பண்ணுவாங்க. இந்த 2000 ரூபா லாஸ் பண்றாங்க பாத்தீங்களா,
இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது. அவங்களும் வேலைன்னு நம்பி கிளம்பி வச்சு ஒரு 15,000 20,000 சம்பளம் வரும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ நாளைக்கு நம்மளுக்கு எதாவது நம்ம ஃபினான்ஷியல் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம் நம்பி அவன் 1000 ரூபா 2000 ரூபா செலவு பண்ணி அங்கிருந்து வருவான். கிட்டத்தட்ட ஒரு 600-500 கிலோமீட்டர் 300-400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்கே வந்து இங்கேயே 2000 ரூபாய் ஏமாந்து போறதுக்கு காசு இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கஷ்டப்பட்டு அவன் திரும்பி போறது. இதுதான் என்னோட பெரிய பிரச்சனை. இந்த 2000 ரூபா தான் மிகப்பெரிய ஸ்கேமா போய்கிட்டு இருக்கு. வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு 100 பேர், ரெண்டு பேட்சாக பார்த்தோம்னா 200 பேர். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் மட்டும் 7-8 பிரான்ச்சுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. லேக்ஸ் கணக்கில் இங்கே பணம் புழங்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து பீப்புள்ஸ்க்கு இருக்க பெரிய பெரிய பிரச்சனை. இது வந்து நிறுத்த போறதே இல்லை, இவங்க அப்படியே கண்டினியூவாக போய்கிட்டே தான் இருக்காங்க. பட் இந்த ஆடியோ எதுக்காகன்னா இதை பார்த்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு வேலைன்னு சொல்லி கூப்பிட்டாலும் தயவு செஞ்சு நம்பி போகாதீங்க. அந்த லெவலில் தான் இருக்கு. அவங்க ப்ராப்பராக ஐடி கார்ட்ஸ் இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இதான் இங்கே தான் நான் வேலை செய்கிறேன் இங்கே வான்னு சொல்லி நம்பி கூப்பிட்டா மட்டும் போங்க. அவ்வளோதான். இந்த மெயின் வீடியோவோட மெயின் சோர்ஸே என்னன்னா இதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே பண்றேன். அட்வான்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? அதாவது மந்த்லி ரெண்ட் பாத்தீங்கன்னா 2200. ஃபர்ஸ்ட் மந்த் அட்வான்ஸும் சேம் அந்த 2200. ஓவராலா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து 40,000 கொடுத்துருக்காங்க. ரூம் கிடையாது, வீடு தான். 7 பேர் மொத்தம் பசங்க இருக்காங்க இப்ப. ஓகே, நீங்க வந்தீங்கன்னா 8 பேர், 3 ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் இருக்கும், 3 ரெஸ்ட் ரூம் இருக்கும். 3 BHK ரூமு, 3 ரெஸ்ட் ரூமு, அதாவது 3 ரெஸ்ட் ரூம். இப்போ வீட்டுக்கு சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளுக்கு அத்தனை வீடு 3 BHK இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 2 பாத்ரூம் வைக்கிறது தான் மோஸ்ட்லி இருக்கிறது. பட் இங்கே நடக்கிறது ரூம் எப்படி இருக்குன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அதை பற்றி நான் வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். இந்த 3 BHKங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே உண்மையே கிடையாது. ஏதோ 1-2 பிரான்ச்சில் இந்த பெரிய ஆளுங்கெல்லாம் தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, இவனுக்குள்ள இருந்து ஒரு 10-15 பேர் சீனியர்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் இவனுக்கிட்ட இந்த வரவங்க கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கி அந்த காசை வச்சு அந்த மாதிரி ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களே தவிர கம்பெனிஸ் எந்த ரூமும் யாருக்கும் அலாட் பண்ணலை. இங்கே எப்படின்னா ரூம்ஸ் எங்கெங்க இருக்கும் தெரியுங்களா? இங்கே போக போக எவ்வளோ தூரம் இவங்க சொல்றதை வச்சு நான் என்ன அப்படிங்கிறத கிளியரா சொல்றேன். கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். நம்ம வந்துட்டு சும்மா ரூம்லாம் எடுக்கல, கரெக்டா ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல வீடு. சரிங்க. ஸோ நான் ரெண்ட் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கம்பெனிக்கு பக்கத்துலயே இருக்க மாதிரி நான் வீடு பார்த்தோமா. கம்பெனிக்கு பக்கத்துலேயே நான் வந்து அத்திப்பாளைய பிரான்ச்சை அடிக்கடி பார்க்கக்கூடிய பிரான்ச்சு. ஸோ இந்த பிரான்ச்சை வச்சு நான் எங்கெங்கே போகும்னு நான் மேப்லேயே காமிக்கிறேன். இந்த பிரான்ச் இந்த பார்ட்ல இருக்கு. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன், எந்தெந்த டைரக்ஷன்ல எல்லாம் ரோடு மூவ் ஆகுதோ எல்லா டைரக்ஷன்லையும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் வீடு கிடைக்குதோ எல்லா வீடையும் இவங்க வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வாடகைக்கு எடுத்து வச்சு எஜுகேஷன் நாங்கள் வந்து கோர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனர்கிட்ட பேசி எல்லா பக்கமும் இவங்க வாடகைக்கு வாங்கி வச்சு கிட்டத்தட்ட டெய்லி நான் பார்த்தேன் அப்படின்னா டெய்லி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பசங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. நடக்கிறவங்களை பார்த்தா பாவமா இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பரதேசி படத்தில் கிளைமேக்ஸில் நடந்து போவாங்க பாருங்க, அந்த ஃபீல் தான் மட்டும்தான் வரும். அவங்களோட ஃபேஸ் எல்லாம் ரிவீல் பண்ண வேண்டாம், அவங்கள வீடியோ எடுக்க வேண்டாம்னு ஒரே ரீசனுக்காக தான் அந்த வீடியோஸ் நான் எதுவுமே எடுக்கிறது இல்லை. எல்லா பிரான்ச்சஸ்லையும் இதுதான். காலையில் 8 மணி 7 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திரும்ப 4-5 மணிக்கு ரிட்டர்னு கூட்டமாக போவாங்க. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் எல்லாம் முடிச்சு எங்காவது ஒர்க் முடிச்சு வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம 4-5 பேர் போனால் எப்படி பண்ணுவோம்? ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு நம்ம ஏதாவது பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். பட் இவங்க எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டாட்டம் போவாங்க. பக்கத்துல கூட பேசிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா மனசுக்குள்ள 1000 தாட்டு, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, மாட்டிக்கிட்டோமோங்கிற இதே தாட் மட்டும்தான் அங்க இருக்கவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். இது வந்து பீப்புள்ஸை டோட்டலாவே மைண்ட் சேஞ்ச் பண்ற ஒண்ணு. வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல போற மாதிரி பார்ப்போம் சொல்லி இந்த ஒரு ரெசிடென்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க, பேலஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி மொத்தமா ஃபேமிலி இருக்க இதா பார்த்தா இங்க குறைச்சிருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ரூம் எல்லாம் சாருங்க பார்க்க மாட்டாங்க. ஒன்லி பேலஸ், ரெசிடென்சி, ரேடிசன் ப்ளூ, தாஜ், அப்புறம் வந்து லீ மெரிடியன் இந்த மாதிரி ரூம்ஸில் மட்டும்தான் இவங்க ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து ரூம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ரூம் எதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து என்ன இவங்க மெயினா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல, ஏன்னா 2000 ரூபாய் சும்மா நாங்க வந்து ஒரு 3 நாள் தங்குறதுக்கு இது என்ன சும்மா சத்திரமா, அதுக்காக நாங்க காசு வாங்குறோம். நீ பொய் சொல்லி கூட்டிட்டு வந்து தான் காசை வாங்குறோம். அது அவங்களுக்கு புரியறதே இல்லை. இங்க வந்து தப்பு பண்றோங்கிறதே இவங்களுக்கு தாட்ல வந்து இல்லவே இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் அசாட்டுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அசாட் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. என்ன ப்ரொடக்ஷன் கம்பெனினா கிரிமினல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணி ரெடி பண்ணி வெளியே விடுற கம்பெனி தான் இந்த கம்பெனி. இங்க போய் ஒருத்தனை ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு வெளியே வந்து அவன் அதே தப்பை தான் பண்ணுவான். அவனுக்கு வந்து உறுத்தவே உறுத்தாது. நம்ம பண்ற தப்பு என்ன அப்படின்னா இதுல வந்து டிஃபால்ட்டா சொல்ல போனா
இப்போ ஒருத்தர் 40,000 கட்டிடுறான், கட்டி ஜாயின் பண்ணிட்டான். ஒரு 10-15 நாள் கழிச்சு அவனுக்கு தெரியுது, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டு அது ஸ்கேம் அப்படின்னு. ஸ்கேம்னு தெரிஞ்சவன் ஒன்று போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அது பண்ணுறதில்ல. இன்னொன்று சரி அமௌண்ட் போனால் போயிட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு கிளம்பணும், அது பண்ணுறதில்ல. இது ஒரு சில பேர் பண்ணுறாங்க. இன்னொரு கேட்டகரியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல நம்ம பணம் மட்டும் வந்தால் போதும், உள்ள ஒரு 2 பேரும் பிடிச்சி இழுத்து விட்டு போய் நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு பண்ணுறவங்க தான் இங்கே அதிகம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, அவன் தப்பிக்கணும், அவன் வந்து இன்னொருத்தன் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, நம்ம கட்டினா நம்ம பணம் நம்மளுக்கு வரணும். இன்னொருத்தன் ஏமாந்தா என்ன, அவன் நாசமாக போனான்னு அவன் செத்து போனான், அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இதுதான் வந்து அசால்ட்டில் இருக்கவங்களோட பெரிய பிரச்சனை. ஸோ இது வந்து டோட்டலாகவே இவங்களாம் வெளியே நாளைக்கு வந்து கிரிமினல்ஸாக மாறத சான்சஸ் அதிகம். இவங்கெல்லாம் நாளைக்கெல்லாம் வெளியே வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறதோ, கொலை பண்ணுறதோ, கொலை அடிக்கிறதோ இவங்களுக்கெல்லாம் அது பெரிய விஷயமாவே இருக்காது. அதை விட இது மோசமான ஒரு விஷயம் தான் அது. இல்லை ஒர்க் அப்படிங்கிற ப்ரெஷராக இருக்கு. புரியல ப்ரோ, ஒர்க்கு ப்ரெஷராக இருக்குங்களா? ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. ஒர்க்கு அவ்வளோலாம் ப்ரெஷரான டார்கெட் கிடையாது ப்ரோ நமக்கு. நீங்கள் வந்து இது எவ்வளோ நாளுக்குள்ள நாங்கள் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட்லாம் கிடையாது. நார்மலாக அந்த 8 ஹவர்ஸ்லாம் அதாவது ஜென்ரல் தான். உங்களுக்கு வந்துட்டு நம்ம கம்பெனியில் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான மிஷின்ஸ்ன்றது கிடையாது. அதனால ஜென்ரல் ஷிஃப்ட் தான். மெஷின்ஸே கிடையாது அங்கே, ஃபஸ்ட்டு வேலையே கிடையாது, அதுங்க இருக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் எதுக்கு ப்ரெஷர் இருக்க போகுது? உட்காந்து காலையில் கிளாஸு 3 நாள் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த கிளாஸில் எப்படி இன்னொருத்தனை ஏமாற்றணும், எப்படி ஒருத்தனை பொய் சொல்லி இந்த மாதிரி கூப்பிடணும், எப்படி எல்மேக் ஆட்டோமேஷன் சொல்லணும், இல்லை ஏபிசி பிரைவேட் லிமிடெட், XYZ பிரைவேட் லிமிடெட், இந்த மாதிரி என்னென்னலாம் வாயில் வருது எல்லாத்தையும் அடிச்சுடு. எவன் கேட்க போகிறான்? வரவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாதவன் வரன் தானே போகிறான். ஸோ அவனை மண்டையில் மிளகா அரிச்சிக்கலாம் அப்படிங்கிறதான் இவங்களோட தாட்டு கிடையாது. ஆட்டோமேஷன்னா நிறைய இது இருக்குங்களா ப்ரோ? PLC எல்லாம் கத்துக்கணுமே, அதெல்லாம் இல்ல அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. இந்த இதுல அவ்வளோலாம் இல்லை ப்ரோ. அவனுக்கு PLCனா என்னன்னே தெரியாது ப்ரோ. அதனால தான் அவ்வளோலாம் இல்லை ப்ரோங்கிறான். அவனுக்கு அது என்னங்கிறதே தெரியாது. இவனுக்கு ஆட்டோமேஷனுக்கும் ஒரு மண்ணாங்கட்டி சம்மந்தமும் இல்லை. போறோம் நீங்க வந்துட்டு ஒரு டிசைனிங்கோ இல்லை வந்துட்டு ஒரு டிஎல் இன்சார்ஜ் அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும். சார் வந்து ஒரு ப்ரிப்பேராக ரெடியாக வந்திருக்காரு, அதாவது டிசைனிங் குவாலிட்டி இதை தவிர நீ எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால இதுக்குள்ளேயே வான்னு சொல்லி திரும்ப இதுக்குள்ளேயே எழுதிட்டு வருவாரு. நீங்க செக் பண்ணி அனுப்ப போறீங்க அவ்வளவுதானே? ஓகே, குவாலிட்டி செக் பண்ணி சார் அனுப்புவாரு. கரெக்டா சொல்றீங்களா கம்பெனியா? எல்மெக்கு ஆட்டோமேஷன் ஸ்டுடியோல அடிங்க, கரெக்டா வந்துடும். புரியுது. ஓகே, இங்கே வந்து இன்னொன்று என்னென்ன, எல்மேக் ஆட்டோமேஷன் வந்து துடியலூரில் கிடையாது. எல்மேக் ஆட்டோமேஷன் வந்து இடிகரையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட துடியலூர்லேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் வரும். அங்கே மோஸ்ட்லி பஸ்ஸு போகிறதே வந்து ஒரு நாளைக்கு ஒரு பஸ்ஸே என்னமோ தான் போதும். இதை வந்து எப்படி இவங்க ஓப்பனாக அந்த பொய் சொல்கிறதா, அந்த பொய்யவா தெளிவாக சொல்ல வேண்டியதானே? இடிகரைன்னு ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே? அவனே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வருது, அந்த அட்ரஸ் எடுத்து ஒழுங்காக சொல்லலாமே. அங்கதான் ஓகேங்க ப்ரோ, ஓகேங்க ப்ரோ. இல்ல சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 20 ரூபா சொல்லிட்டு அப்புறம் 15 ரூபா தான், அப்புறம் 6 மாசம். இல்ல அதேதான் வந்து நானும் சென்னையில ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்களா, அங்கே அப்படிதான் போனேன். அப்படி ஏன் அப்படி சொன்னா ஓப்பனா சொல்லுவாங்க, நீங்க யாருன்னு தெரியாது, உங்கள்கிட்ட வந்து நான் ஏன் 20,000 சம்பளம் சொல்லணும் அப்படிங்களா? ஆமா, இருக்கிறதான் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன்ல. இல்லைன்னா எப்படி சொல்லுவேன், இல்லாத ஒன்னதான் சொல்லிட்டு இருக்கிறது. அது எப்படி எனக்கு இந்த பொய்யை வந்து அடுக்கடுக்கா வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவன் கேட்குற எல்லா கொஸ்டினுக்கும் பொய், ஒரு ரெடியா ஒரு பொய். இதை வச்சு அப்படியே மெயின்டைன், இந்த பொழப்பு இது என்ன பொழப்புன்னு எனக்கு சுத்தமா புரியல. நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு வர மாதிரி நான் உங்களுக்கு மெயில் பண்ணி இது மாதிரி நான் அனுப்புறேன். மெயில் டைம்ல கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்கும், செப்பரேட்டா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி மெயில் பண்றீங்களா? நான் பண்ணிடுறேன். நீங்க எனக்கு வந்து அனுப்பிச்சிருங்க, நானும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சென்ட் பண்ணிடுறேன். சார் வந்து எம்டிகிட்ட பேசி மெயிலில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வாங்க வேலைக்கு வந்துருங்க. அவர் வந்து இவர் சொல்கிற ஷெட்யூலுக்கு அதாவது இவர் சொல்கிற டைமிங்க்கு வந்து மீட்டிங் ஷெட்யூல் பண்ணிடுவாங்க. மணி ரெடி பண்ணிட்டு வந்துருவேன். இல்லை நீங்கள் ரொம்பலாம் என்ன ரெடி பண்ண போறீங்க? 2000 தானே ரெடி பண்ண போறீங்க, ரெண்டுக்கு மட்டும் ரெடி பண்ணா போதும். பார்த்தீங்களா, அந்த 2000 ஆட்டை போடுறது மட்டும் தான் இவங்களுக்கு இதெல்லாம் என்ன வெறும் 2000 தானே இவங்களுக்கு. அந்த 2000 அசால்ட்டு. ஏன்னா இவனே 10 பேரை ஏமாற்றி விட்டாதான் அந்த 2000 இவனுக்கு கிடைக்கும். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆட்டோல போய் நான் என்ன தெரியும். அதனாலதான் நான் வைக்கல, நான் சொன்னேன்ல அவர்கிட்ட. அதனால போய் அதுக்கப்புறம் எப்படி வேலை பார்க்க போறேன் எனக்கு தெரியல ப்ரோ. அதனால இல்ல நான் கூட இருக்கேன் ப்ரோ. ஆட்டோமேஷன்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. கத்துக்கலாம் வாங்க, இதனால என்ன இருக்கு. நான் வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் வரும்போது தினைக்கு எனக்கு 16,000 16,500 தான் சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப எனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க. வரும்போது இவரே பிச்சை எடுத்துட்டு தான் இருந்திருப்பாரு. வரும்போதே இவருக்கு 16,000 சம்பளம் கொடுத்தாங்களாமா. இவர் இப்போ சொல்லி கொடுத்துருவாராமா. இவருக்கு ஆட்டோமேஷன் ஸ்பெல்லிங் என்னங்கிறதே இவருக்கு தெரியாது.
என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது. இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேசக்கூடாதியா? ஏயா இப்படி மூட்டை மூட்டையா அவுத்து போட்டுற? நீ நப்பீலாம் மன்னனா அவங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன ஹெல்மெட் ஆட்டோமேஷன் உங்களுக்கு ஸ்கேமா? இப்போ கேளுங்களேன். கிட்டத்தட்ட இவர் வந்து எல்மேக் ஆட்டோமேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. என் சேனல்ல நான் மென்ஷன் பண்ணதை பார்த்து இவருக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ இப்போ அவர் எல்மேக் ஆட்டோமேஷன் தான் கேட்குறாரு. மேல்டெக் பிட்ங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன் ப்ரோ. ஸ்கேம்ங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ப்ரோ. நான் சொன்னது ஹெல்மெட் ஆட்டோமேஷன் புரியலூர். நீங்க என்ன போட்டீங்க? தானே ப்ரோ உங்க கம்பெனி பேர் அசால்ட் தானே? இல்லையே தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அசால்ட்டுங்க தான் சொன்னாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி கூட்டி போறாங்க மாதிரி சொன்னாங்க. ஹெல்மெட் ஆட்டோமேஷன் நீங்க ஏதோ அசால்ட்டுங்கறியா? சரி உங்க ஐடி கார்டு அனுப்புங்க. அப்ப பாக்குறேன்னா எனக்கு நான் ஐடி கொடுக்கல ப்ரோ. என்ன டீல வேலை பாக்குறீங்க, 20,000 சம்பளம் வாங்குறீங்க, நீங்க அப்புறம் ஐடி கார்டு கொடுக்க மாட்டாங்களா? தான் கொடுப்பாங்க. அதாவது சார் வந்து 1.5 வருஷமா வேலை செய்யறாரு. 1.5 வருஷமா டிஎல்ல வேலை செஞ்சு 16,000 சம்பளத்துல இருந்து இப்ப 28,000 சம்பளம் வாங்குறாரு. இன்ன வரைக்கும் அவருக்கு ஐடி கார்டு கொடுக்கலாமா? இனிமேல் தான் கொடுப்பாங்களாமா. எப்போ கம்பெனி இழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா? உங்க பேர் வந்து சந்தோஷ் தானே? ஆமா பாத்தீங்களா, அப்படியே மணிகன் தானே ஃபர்ஸ்ட் சொன்னாப்ல, இப்ப வந்து சந்தோஷமா. அதான் அந்த மாதிரி கொடுத்துட்டேன்டாரு அவரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நான் தான் எம்டி, எனக்கு தெரியாம எப்படி நீங்க வேலை எங்க மேல எப்படி போடுறாங்கன்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பர்சன் வந்து எல்மேக் ஆட்டோமேஷனுக்கு கால் பண்ணி கூகுளில் நம்பர் எடுத்து கால் பண்ணி ஹெச்ஆர்டி எம்டி கிட்டே பேசியிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் வந்து ஆள் எடுக்கிறீங்களா, நான் வேணால் ஜாயின் பண்ண, இந்த மாதிரி எங்களை ஒர்க்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, 2000 ரூமுக்கு ரெண்ட்டுக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு அவர் பேசியிருக்காரு. பேசினதும் அவங்கெல்லாம் எனக்கு தெரியாமல் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை தெரிஞ்சதுக்கப்புறம் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தபோது தான் நம்ம சேனல் வந்தப்போ அசால்ட்டுங்கிறது ஸ்கேம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படி கூப்பிட்டு கேட்கும்போது இப்போ வந்து உண்மையை சொல்லும்போது இப்போ தான் அவர்கிட்ட வாயிலேருந்து உண்மையே வருது. ஓகே ப்ரோ, இருங்க நான் கூப்பிடுறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. நீ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்லி கூட்டி போய் என்ன ஏமாத்திரியா? நான் ஏமாத்த வந்து பார்த்தேன் நீ. அப்புறம் 2000 அவன்கிட்ட போங்க, நான் எல்மேக்ல வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு அவன்டே கேளு போ. நீ என்ன போன் அடிச்சு எந்த ஊரா நீ? எவன்ட்ட வேணா போய் கம்ப்ளைண்ட் கூட வந்தனா வெட்டி விட்டு போயிருவேன். கூட்டி போட்டு வந்துக்க யார்ட்ட போய் சொல்றா கூட என்ன என்ன அடுத்த ஏமாத்ததான் நீ தான்டா இது ஊரு. நீ வா, நான் பாத்துக்கிறேன். வா நீ வா, கூட்டிட்டு வா, எவன வேணா கூட்டிட்டு வா. சும்மா வா, இந்த போன்ல உதார விட்டு இருக்க கூடாது. ஸோ இதுதான் வந்து இங்கே ஆரம்பத்துலேருந்து நடந்துட்டு இருக்குது. ஸ்டார்டிங் நம்ம கிட்ட பேசுறது ஒன்று, நம்ம கிட்ட மரியாதையாக பேசுறது உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு வார்த்தை அசாட்டுன்னு கேட்டோம் அப்படின்னா அங்கே வந்து இப்படி தான் இருக்கும். இவங்களை நம்பி கூட போய் உட்காந்து நம்ம வேலை செஞ்சோம்னா நம்மளும் கிரிமினலாக மாறி வெளியே தான் கிரிமினலாக வந்து நம்மளும் கொள்ள அடுத்தவங்க சைஸ் ஸ்டாச்சிங் பண்ணுறது கூட ஒரு பெருசாக தெரியாது. அசாட்டு டோட்டலாகவே இது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. நான் இதை பற்றி வீடியோ போடல அப்படின்னு இன்னும் எத்தனையோ பேர் வந்து மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்கு இதை பற்றி தெரியும். இந்த அசாட்டுங்கிறத பற்றி எங்கே நம்ம இவங்க வந்து ஓப்பனாக வந்து இப்போ பீப்புள்ஸ் உள்ள மாற்றுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அட்லீஸ்ட் யூடியூப்ல பார்த்தா தெரிஞ்சிருது அசாட்டுங்கிறது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிறது. பட் இங்கே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்மேக் ஆட்டோமேஷனோ இல்லை வேற ஏதோ ஒரு கம்பெனி நேம் சொல்லும்போது அவங்க என்னன்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நானே வீடியோ போட்டாலும் இது என்னன்னு சொல்லி போடுறது, இப்படி இது ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பி போகாதீங்க அப்படின்னு சொல்லலாம். எவன் எப்படி ஃப்ரெண்டை நம்பாமல் எப்படி நம்ம கிளம்பாமல் இருப்பாங்க? எல்லாருமே போக தான் செய்வாங்க. எங்கே போனாலும் நான் ஆரம்பத்துலேருந்து என் வீடியோவில் சொல்லிட்டு இருக்க ஒன்று, 1 ரூபா கூட உங்ககிட்ட இருந்து ஒரு கம்பெனி கேட்குதுன்னா அது வந்து ஃபேக் கம்பெனி, அது ஸ்கேம் தான். ஸோ அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சு அதை நடந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கேஸ், பை.